பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிற அமித்ஷா அவர்கள் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதில் இன்ஜினியரிங்கையும் மருத்துவத்தையும் தமிழ் மொழியில், அதாவது மாநில மொழியில் படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஊக்குவித்து வருகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் மோடி முக்கியத்துவம் கொடுக்கறதா பேசியிருக்காரு. மோடி வந்த பின்னாடி தான் சிஏபிஎஃப் எக்ஸாம் தமிழில் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா பேசுறது உண்மையிலே ஒரு பச்சை துரோகம். ஏன் அந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பச்சை துரோகமோ காவி துரோகமோ. எப்படி பேசுகிறேன் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட 2347 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 2500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு 167 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு பணம் ஒதுக்குங்க. ஃபஸ்ட்டு தமிழை வளர்க்குறதுக்கு பணத்தை ஒதுக்குங்க. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அபத்தமான ஒரு பொய். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2010-11 பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் கல்லூரியில் தமிழில் படிக்கிறதுக்கான சீட்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க. சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான பாடப்புத்தகமே இருக்குது. துவக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பொசிஷன்ஸே கொண்டு வந்துட்டாங்க. மாணவர்கள் படித்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு அரசு வேலையில் 20% இடஒதுக்கீடு இருக்குது. இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கிரெடிட்டை திருடிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இவங்க நாங்கள்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். அவருக்கு யாராவது சொல்லணும், சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோதெல்லாம் தமிழை பற்றி போல்து பேசுகிறீங்க, எனக்கு தமிழே தெரியலன்னு வருத்தப்படுறேன்னு பேசுகிறீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மன் கி பாத்தில் பேசும்போது மோடி அவ்வளோ ஃபீல் பண்ணார். உலகத்தின் மிகப்பெரிய மொழி, தொன்மையான மொழி, அது தெரிலன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும், தொன்மையான மொழின்னு பேசுகிறீங்க, எனக்கு தமிழ் பண்பாடு பிடிக்குன்னு பேசுகிறீங்க, தமிழ்நாட்டுக்கே உயர்கல்வியை தமிழில் இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறீங்க. முதல்ல தமிழுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கீங்க? இப்போ 2018 இப்போ 2024 வரைக்கும், கடந்த நிதியாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து நிதியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. அது ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தமாக 8 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு திருப்பி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? வெறும் 1.25 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், 8 லட்சம் கோடி நான் வரி கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட செஸ்ஸு, ஒரு பர்சன்டேஜ் தமிழ் வளர்க்குறதுக்கு, தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு நாங்கள் 3% செஸ் கொண்டு வர்றோம். மாநில மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வர்றோம். இப்போ குஜராத்தி, பெங்காலி எல்லா மொழிகளையும் வளர்த்து, நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க, மொழிகளில் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க. நாங்கள் படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்குது, நிதி பத்த மாட்டேங்குது. நீங்கள் ஒரு 5% மொத்த டேக்ஸில் ஒரு 5% நான் செஸ்ஸாக திருப்பி அந்த மாநிலத்துக்கு தமிழ் வளர்ச்சிக்காகவே கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே சேலரி போடும். நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம், செய்ய முடியும் நம்மளால். நீ பணத்தை கொடுத்தா நாங்கள் செய்யலாம். தமிழ் வளர்ச்சிக்கு புதுசாக ஆய்வு நடத்துறதுக்கு நாங்கள் எக்கச்சக்கமான ஆட்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். வெளிநாட்டிலேருந்து, இப்போ ஜப்பான்லேருந்து, கொரியாவிலேருந்து, அமெரிக்காலேருந்து, ஜெர்மன்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள கொண்டு தமிழை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம். இந்திய வரலாறில் ஏதாவது ஒரு புக் ஃபேரில் குறிப்பாக அந்த மாநில மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான எக்ஸிபிஷன், அதுக்கான ஃபேரை நடத்துனது தமிழ்நாடு மட்டும்தான். இது ஜெயமோகனே சொல்கிறாரு. அவர் கருத்துக்கு உடன்பாடு கிடையாது தான். அவர் ஒரு இந்துத்துவவாதி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் சொல்கிறேன். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகையில் வெளியே சொல்கிறாரு. இது மாதிரியான முயற்சி இந்தியாவில் எந்த மாநிலமே செய்யலை அப்படிங்கிறாரு. ஒரு ஆர்எஸ்எஸ்காரரே சொல்கிறார். தயவுசெய்து அவர் சொல்கிறத கேளுங்க நீங்கள். ஸோ அப்போ இந்த முயற்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. நமக்கு பிரச்சனை எது? நிதி பிரச்சனை. நீங்கள் நிதியை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷனை தான் முன்வைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல நிதியை கொடுப்பேன். நான் என்ன கேட்குறேன், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர வேண்டிய நிதியை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க. ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய பெண்டிங் சம்பளம் இருக்குது, அதை கொடுத்தாகணும். சில தற்கால ஆசிரியர்களுக்கான நிதி கொடுக்க முடியாமல், சேலரி போட முடியாத சுமைகள் இருக்குது. அந்த சுமைகளை நாங்கள் கஷ்டப்பட்டு சமந்துக்கிட்டே தான் சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சிஎம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 10,000 கோடி தரலாம் கூட நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், அதுக்காகலாம் நாங்கள் இந்தியை கற்றுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ சிஎம் ஆல்டர்னேட் ஐடியாவுக்கு திங்க் பண்ணுறாரு. வேறு ஏதாவது சோர்ஸில் நம்ம ஃபண்ட் எடுப்போம், இருக்கிற மற்ற ஃபண்டை ஸ்கூலுக்கு டைவெர்ட் பண்ணோம். ஏன்னா ஸ்கூலுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி நம்ம தடுக்கவே முடியாது. ஸோ அப்போ இந்த ஏற்கனவே எங்களுக்கு சுமை நிதி நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க, மேலும் நீங்கள் எங்களை சுமையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலும் நாங்கள் தமிழ் மொழியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. இன்றைக்கி சிஎம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அமித்ஷாவுக்கு நேர் இருக்கிறாங்க. அற்புதமான ஸ்டேட்மெண்ட். 2 பக்கம் அறிக்கை ட்விட்டரில் விட்டுருக்காரு. அதில் ஒரு விஷயத்தை கவனமாக மென்ஷன் பண்ணுறாரு. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி நிலை உயர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயர்வை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்க அப்படிங்கிறாங்க.
இதை அப்படியே நீங்கள் நேராக ஆர்.என். ரவியோட ஸ்டேட்மெண்ட்டில் பொருத்தி பாருங்கள். சில காலத்துக்கு முன்னாடி ஆர்.என். ரவி சொன்னார், இந்தியாவில் ஒரு மாநிலம் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னாரு. ரைட். நான் என்ன கேட்குறேன், ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டே இருக்கிறது எப்படி அந்த ஸ்கூலுக்கு ஆபத்தாக மாறும்? அந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க போகிறான், ஸ்டேட் ஃபஸ்ட் அடிக்க போகிறான், ஸ்கூலுக்கு பெருமை தானே வரும். அப்போ யாருக்கு கோபம் வருது? மற்ற மாணவர்களை ஊக்குவிக்கணும், அந்த மாணவனை பார்த்து கற்றுக்கணும். எப்பாங்க பாருப்பா அந்த மாணவன் எப்படி படிக்கிறான், நீங்களும் படிங்கப்பான்னு சொல்லணும். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் ஒரு மாநிலம் மட்டும் வளருவது தேசத்திற்கு சரி பொருந்தாது, சரியா இருக்காது அப்படிங்கிறாரு அவர். இதே ஸ்டேட்மெண்ட்டை வேற லாங்குவேஜில் அமித்ஷா இங்கே சொல்ல வர்றாரு. அதுக்கு தான் நெத்தி அடி சிஎம் சொல்லியிருக்காரு, எங்கள் மாணவர்கள் படித்து வேலைக்கு போகிறத பார்த்து உங்களுக்கு பொறாமை. எதை கண்டு அமித்ஷாவுக்கு பொறாமை அப்படின்னா, இந்தியாவில் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா 38 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 59 மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவிலேயே எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 22 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. டாப் மோஸ்ட் 100 காலேஜ் இந்தியாவில் செலக்ட் பண்ணிங்கன்னா 18 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுடைய ஸ்கூலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அக்காமடபிலிட்டி இருக்கக்கூடிய, அதாவது கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். அந்த ஏஐ டெக்னாலஜியை நம்ம போய் அடாப்ட் பண்ணணும்ல, ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றணும்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அறிக்கையிலே 77% சொல்கிறாங்க, அது பழைய ரிப்போர்ட். இப்போல்லாம் வந்து அது 90% வரைக்கும் வந்துருச்சு. அப்போ எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை நகர்ந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் நிறைய இருந்துச்சு. இதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கல்லூரிகளை நாம் உருவாக்கியிருக்கோம். அன்னைக்கு 1921 நீதி கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க தென்னிந்தியாவுக்கே பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாங்க. எல்லாரும் இது யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம், காமராஜர், ராஜாஜி வந்தார், பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாங்க, இதெல்லாம் பேசுவாங்களே தவிர நீதி கட்சி காலகட்டத்தில் 1920 37 வரைக்கும் தமிழ்நாட்டில் உருவாக்குன மொத்த பள்ளிக்கூடத்தை லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் தான் மதிய உணவு திட்டம் வருது. மதிய உணவு திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களால நிதிச்சுமையால நடைமுறைப்படுத்த முடியல. பட் அந்த திங்கிங் வருது. ஒரு சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். சோஷியல் ஜஸ்டிஸினுடைய முக்கியமான குறியீடு மதிய உணவு திட்டத்தை. அப்போ அன்னைக்கே பள்ளிக்கூடத்துக்கான அஸ்திவாரங்கள் நடக்குது. பிற்பாடு காமராஜர் காலத்தில் காமராஜர் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. மிகப்பெரிய விஷயம் காமராஜர் பண்ணது, நாம் அதை வரவேற்கிறோம். காமராஜரை பற்றி பேசும்போது தயவு செஞ்சு நீதி கட்சி பற்றி பேசுங்க. நீதி கட்சி எவ்வளோ பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் உருவாக்குச்சுன்னு தயவு செஞ்சு பேசுங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இன்னைக்கு என்னவா வந்து நிற்குது அப்படின்னா, அந்த மாணவர்கள் எல்லாமே ப்ராப்பராக கல்வி கற்று வரும்போது, பிற்பாடு காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிகள் வரும்போது உயர்கல்வி நிறையா பள்ளிக்கூடங்களை கொண்டு வர்றாங்க. அந்த பள்ளிக்கூடங்களாக வந்ததுக்கு பிறகு யூனிவர்சிட்டிஸ் வருது, காலேஜஸ் வருது. இன்னைக்கு இது ஒரு பக்கா ப்ராக்ரஸ். இது 1920களில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் 1900லே பச்சைப்பன் மாதிரியான முக்கியமான ட்ரஸ்ட்ல அப்போ உருவாக்கிட்டாங்க. இந்த கல்லூரிகள் அப்படியே பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு நிறுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க இந்த மாடல் எப்படி அப்படின்னு. இப்போ இந்தியாவில் பெஸ்ட் காலேஜஸ் யாருன்னு லிஸ்ட் விடுறது யாரு? மத்திய அரசாங்கம், மோடி, அமித்ஷா குரூப் தான் வெளியிடுது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 22 காலேஜ் இருக்கு அப்படிங்கிறாங்க. கர்நாடகாவில் 11 காலேஜ், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 காலேஜ், கேரளாவில் 4 காலேஜ், மொத்தம் 45 காலேஜ் தென்னிந்தியாவில் தான் இருக்கு. 100 காலேஜ் பெஸ்ட் காலேஜ்னா 45, 46 ஒவ்வொரு வருஷம் ரேங்க்ல சவுத் இந்தியா வந்துருது. சரிபாதி 50% ஆல்மோஸ்ட் தென்னிந்தியாவில் இருக்கு. இதை பார்த்து உங்களுக்கு பொறாமை வேற ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட நல்ல ஸ்கூல் இருக்கு, எனக்கு நல்ல காலேஜ் இருக்கு, நல்ல வாத்தியார் இருக்காங்க, குறைபாடு இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல டீச்சர்ஸு, நல்ல எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, மிகச்சிறந்த நூலக வசதி இருக்கு, கம்ப்யூட்டர் வசதி இருக்கு. எங்கள் மாணவர்கள் படிக்கிறான், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், சூப்பராக இருக்கான், சம்பளம் வாங்குறான். எல்லாரும் நீங்கள் அங்கேருந்து கொத்தா கிளம்பி இங்கே வந்துகிட்டு இருக்காங்க, வேலை இல்லாமல் வர்றாங்க, வரட்டும் சம்பாதிக்கட்டும். அதில் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து ஸ்கில்டு நாலேஜபிளாக வந்துட்டு அதை வச்சு முன்னேறாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு எஜுகேஷன் இல்லாமல் லேபர்டா, அன்ஸ்கில்டு லேபராக வந்து உள்ள புகுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறது? இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது, பனியன் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது, அங்கே பெயிண்ட் அடிக்க ஆள் கிடையாது, ஏசி மெக்கானிக் ஆள் கிடையாதுன்னா திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய லேபர் ஃபோர்ஸு ஸ்கில்டு லேபரை நோக்கி நகர்ந்துருச்சு. இது ஸ்கில்டு லேபரை நோக்கி நகரும்போது கார்பரேட் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அப்போ ஒரு குரூப் அப்படியே ஸ்கில்டு லேபருக்குள்ளே போகும்போது அந்த குரூப்புக்கு சேவை செய்கிற மாதிரி மற்ற அலைடு ஒரு செமி ஸ்கில்டு ஒர்க்கு நிறையா வந்துருச்சு. அந்த செமி ஸ்கில்டு ஒர்க்லையும் தமிழன் தான் இருக்கான்.
நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி உருவாகுது அப்படின்னா ஐடி கம்பெனிக்கு வெளியே ஒரு பெரிய பேக்கரியோ ஒரு டீ கடையோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு கடைகள் போடக்கூடிய இடத்துல யார் இருக்கா? தமிழை வந்து உட்காந்துக்கிறான். இப்போ அதுக்கு போட்டியாக எல்லாருமே வர்றாங்க. மலையாளிஸ் வந்து கடை போட்டிருக்காங்க, இந்திக்காரங்க டீ கடை போட வர்றாங்க. தேவை இருக்கிறதுனால வர்றான். மூலதனம் பெருகிட்டே போகுது, ஐடி கம்பெனி அதிகமாகிட்டே போகுது, உற்பத்தி நிறுவனம் அதிகமாகிட்டே போகுது, எல்லா நிறுவனம் அதிகமாகிட்டே போகும்போது மூலதனம் குஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான லேபர்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். லேபர்ஸ் வந்துகிட்டே இருக்கான். அப்போ அவன் தங்குறதுக்கான இடம் எங்கே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாடகைக்கு வீடு விடுறான். ஐடி கம்பெனிக்காரனுக்கு வாடகைக்கு வீடு விட்டு மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். அவன் சொந்த காசுலாம் சம்பாதிச்சிருக்கான் தமிழன். அப்புறம் சுற்றி டீ கடை, கால் டாக்ஸி, கேபு, ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸ், இது எல்லாம் உருவாகி டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ தமிழன் ஸ்கில்டு செமி ஸ்கில்டு இடத்துக்கு வந்துட்டான். அப்போ நீங்க வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அப்போ வட இந்தியாவில தான் வருவான். அது இயற்கை, அதை மாற்றவே முடியாது. இயற்கை கூட கிடையாது, அது அவங்களா ஏற்படுத்தி வச்ச விஷயம். இது முக்கியமான விஷயம். இயற்கைன்னு எதை சொல்றேன் அப்படின்னா, மூலதனம் குவியற இடத்துல லேபர்ஸ் வருவாங்கிறது இயற்கை. கண்டிப்பா. அந்த மக்கள் ஏன் இங்க வர்றாங்க அப்படின்னா அது செயற்கை. ஏன்னா அந்த மக்களுக்கு அங்க இல்ல. இப்ப சில பேர் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் அங்க போயிடுச்சு. நான் அதுல எனக்கு ஒரு பெரிய வருத்தம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் நீங்க அங்க கொண்டு போயிட்டீங்க. நான் இன்னொரு வகையில் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு போறதுக்கு பதிலாக உத்தரப்பிரதேசமோ பீகாருக்கோ பெங்காலுக்கோ கொண்டு வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அங்க ஒரு வேலை வாய்ப்பாக உருவாயிருந்திருக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட்டை தாண்டி கார்பரேட் கம்பெனிகள் என்ன நினைப்பான் அப்படின்னா, எங்க எஜுகேஷன் இருக்கு, எங்க குவாலிட்டியான லேபர் ஸ்கில் இருக்கு, அங்கதான் அவன் வந்து கடையை திறப்பான். அப்போ அவன் ஆப்வியஸா சவுத் இந்தியாவுக்கு தான் வர விருப்பப்படுறான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு கர்நாடகா தான் அவன் விரும்புறான். அவன் மோடி அரசாங்கம் போட்டு மிரட்டி மராத்திக்கு கொண்டு போ இல்லை குஜராத்திக்கு கொண்டு போன்னு இழுத்துட்டு போய் அங்கே கொண்டு நிற்க வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அவங்க ப்ரிஃபரன்ஸ் சவுத் இந்தியா தான். 2 காரணம் தான், லேபர் குவாலிட்டி, 2வது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர். நீங்கள் எந்த கலவரம் வராது, எவனும் மத வன்முறை பண்ண மாட்டான். ஆஃபீஸ்க்குள்ளே ஜெய் ஸ்ரீராம்னு எவனும் சொல்ல மாட்டான். குட் மார்னிங் தான் சொல்லுவான், இல்லை வணக்கம் சார் சொல்லுவான். எவனும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டான். மதம் குறித்தான விவாதம் இருக்காது, வேலை குறித்தான விவாதம் இருக்கும், அறிவு குறித்தான விவாதம் இருக்கும், ஒரு 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 நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்கும். அதை எப்படி மேம்படுத்தி எடுத்துட்டு போலான்ற அதான் இருக்கும். அதுதான் தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கு. இதை பார்த்து தான் அமித்ஷா பொறாமப்படுறாரு. இவன் எப்படி வந்து மதத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, இவன் வந்து ஜெய் ஹனுமான் சொல்ல மாட்டேங்கிறான். காலையில உட்காந்து ட்ரம்ப்புக்கு ஜெலன்சிக்கு இருக்கிற பிரச்சனையை ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கானுங்க. காலையில உட்காந்து மசூதி பத்தி தானே பேசணும். காலையில உட்காந்து வந்து இவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற தர்கா பிரச்சனை பத்தி தானே பேசணும். இதெல்லாம் பேசாம பத்தி பேசணும். திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணும். திருப்பரங்குன்றத்தை பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க. காலையில ஜெலன்ஸ்கி இஷ்யூ பேசுறாங்க. உக்ரைன்ல இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருளோட ரேட்டு குறையுது, அதிகமாகுதுங்கிறாங்க. இப்படியே அவனுக்கு பேசுறானுங்க. இவனுக்கெல்லாம் படிக்கிறானுங்க. இவனுக்கு படிக்கவே கூடாது. இவனுக்கு முதல்ல இங்கிலீஷை கட் பண்ணணும். இங்கிலீஷை கட் பண்ணாதான் இவனுக்கு சர்வதேச நாலேஜ் வரும். இங்கிலீஷையே கட் பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் வந்து தைரியமாக அந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணுறேன். ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வெளிப்படையாக சொன்னார், எல்லாரும் இங்கிலீஷ் கற்றுக்குங்க அப்படின்னாரு. ஒரு வட இந்தியாவில் இருந்துட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது மாதிரியான அறம் வேற எதுவுமே கிடையாது. மிகச்சிறந்த அறம் அது. அவ்வளவு தைரியம் அது. காங்கிரஸ்காரங்க மொத்தம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க யாரோ. மிகப்பெரிய வார்த்தை. உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருக்கு. டேய், சவுத் இந்தியாவில் நல்லா இங்கிலீஷ் படிச்சு ஐடி அங்கங்க போயிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கான். 2 பேர் தான், ஒன்று தமிழன் இன்னொன்று தெலுங்கு. 2 தான் எங்கள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக நேற்று வந்து ஒரு சந்திரபாபு நாயுடு ஓப்பனாக சொல்லிட்டாரு, தமிழர்கள் தான் ஆதிக்கன்ட்டாரு. அங்கே தெலுங்குகள் இருக்காங்க, அங்கே நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனால் தமிழர்கள் தான் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய இடத்துல போய் உட்காந்து பெரிய ஆட்கள் தமிழர்கள் தான். அப்போ நம்ம ஆட்கள் இவ்வளோ பேர் போய் அங்கே உட்காந்து ஆதிக்கம் செலுத்துறான். சந்திரபாபு நாயுடு பேசுறாரு, உங்கள் கூட்டணியில் தான் இருக்கார். அமித்ஷா தயவு செஞ்சு சந்திரபாபு நாயுடு பேசுறத காது கொடுத்து கேட்கணும். அவரும் சொல்றாரு அவங்களாம் நல்லா இங்கிலீஷ் படிச்சு தான் வெளியே போனாங்க அப்படிங்கிறாரு. ராகுல் காந்தி தான் சொல்றாரு, அங்க பாருங்க சவுத் இந்தியாவை பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, அவங்க படிச்சுட்டு மேலே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. அப்போ ஒரு பக்கம் ஆங்கிலத்தை கற்பதனூடாக ஒரு பொருளாதார சமன்பாடு ஏற்பட்டிருக்கிறது நமக்கு. அதில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதை பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க. இதை வந்து வேற மாதிரி சொல்றான் சில பேர் குரூப். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிவிட்டாருன்னெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். நீங்க இந்திய வரலாறு துவங்கும் போது, குறிப்பாக 1947க்கு முன்னாடி போன நூற்றாண்டின் துவக்கம், இந்தியா ஒரு பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சத்தில் சிக்கிய நாடு. குறிப்பாக தென்னிந்திய தாது பஞ்சம். நாம எல்லாரும் தமிழனை பார்த்தீங்க அப்படின்னா, நான் மலேசியாலாம் போயிருக்கேன். அங்கே நிறைய தமிழர்கள்லாம் சந்திச்சு பேசிடும் போது, நம்ம நாட்டிலலாம் அங்கே பஞ்சம் விலைக்கு அங்கே போய் ரப்பர் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்கான். மொரீஷியஸுக்கு வேலைக்கு போயிருக்கான். இலங்கையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே மத்திய இலங்கையில் நம்ம நாட்டில் வந்து உண்மையிலேயே மலகை தமிழர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ போன நூற்றாண்டின் துவக்கத்தில் தமிழர்கள் கூலிகளாக பஞ்சத்தினூடாக, இந்த ஏகாதிபத்திய காலனி உருவாக்கின பஞ்சத்தினால தான் வெளியே போனாங்க. அப்போ பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, இந்த சமூகம் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு வரணும் அப்படின்னு வச்சுக்கவே என்ன பண்ணணும், அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கணும். அன்னைக்கு ஒரு பிராமணர்கள், உயர் ஜாதிக்காரங்க, இவங்க 2 பேரும் இங்கிலீஷ் படிக்கிறாங்க.
இவங்க எல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு பிரிட்டிஷ்காரனோட சேர்ந்து லாயர் ஆகிறான், கலெக்டர் ஆகிறான், பத்திரிக்கையில் வேலை பார்க்குறான், மேலே போகிறான். அதை பார்த்துட்டு பெரியார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது இங்கிலீஷை படிங்கடா, வேலைக்கு போங்கடா. இது ஒரு சிம்பிளான தமிழை படிக்க வேண்டியது தேவை கிடையாது. அது காட்டு மிராண்டி மொழி, பழைய மொழி அப்படின்னு சொன்னது ஒரு யதார்த்தமான ஒரு புறச்சூழலை உள்வாங்கின ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அன்னைக்கு இதை எழுத்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய 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 சைவ மடத்தை சார்ந்தவங்க, எல்லாம் சைவ வெள்ளாளர்லாம் இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் எக்கச்சக்கமான ஏக்கரா நிலம் இருக்கும். நல்ல தஞ்சாவூர் பக்கம், அந்த பக்கம் வந்து வைகை காவேரி பாசனத்தில் நல்லா சம்பாரித்து நல்லா வாழ்ந்தவங்க பேசின பேச்சு. பார் பெரியார் தமிழுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு. அன்னைக்கு இருந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் எல்லாமே அரசு உத்தியோகத்துக்கு போகணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், வெளிநாடு போங்க படிங்கன்னு சொன்னதுனால தான் அவர் இங்கிலீஷ் சொல்கிறார். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை அமித்ஷா இன்னைக்கு வேறு மாதிரி சொல்கிறார், இங்கிலீஷ் கற்றுக்காதீங்க, அது காலனிய மொழி அப்படின்னு. இவங்க எல்லாத்துடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உயர்ஜாதி மனநிலை, பார்ப்பன உயர்ஜாதி மனநிலை. பார்ப்பனர்கள் மட்டும் நான் இங்கே சொல்லல, பார்ப்பனர் அல்லாத இங்கிருந்து உயர்ஜாதிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வெளிநாட்டில் போய் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்துருவாங்க. அமித்ஷா பையன் வெளிநாட்டுக்கு போகிறாரு, நீங்கள் வந்து மோடி சொந்தக்காரன்லாம் வெளிநாட்டுக்கு போயிருப்பான், நீங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் பொண்ணு வெளிநாட்டில் போய் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரும், அஜித் தோவல் பையன் வெளிநாட்டில் போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வருவான். இந்த பாஜகக்காரன் எல்லாரும் வெளிநாட்டில் போய் அவங்க பசங்களை இங்கிலீஷ் எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டு அவங்க எல்லாம் அந்த ஊரில் இங்கிலீஷ் படிச்சுட்டு கெத்தா சுற்றுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது இங்கிலீஷ் படிக்காது அப்படின்னு சொல்கிறது அந்த அடிப்படை அறமே கிடையாது. அந்நிய மொழின்றது, அந்நிய மொழிங்கிறது, அந்நிய மொழி அது இதுன்னு எதையாவது பேசுறது. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு உலகளாவிய தொடர்புக்கு ஆங்கிலம் தேவை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணாவினுடைய தீர்க்க தரிசனம் அது. உண்மையிலேயே வந்து நாம் ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்த்து இரண்டை மட்டும் கற்றுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நாம் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியாக நாம் ஒரு சாப்பாட்டு கிடச்சி ஒரு சமன்பாட்டு அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு தமிழ் பெருமை பேசலாம். தமிழ்நாட்டினுடைய தொல்காப்பியமோ, தமிழ்நாட்டுடைய சங்க இலக்கியமோ, தமிழுடைய அறக்காப்பியங்களையோ அதனுடைய இலக்கிய தத்துவத்தன்மையை பேசுகிற அளவுக்கான உணவு நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் பிரதானம். அதுக்கு பிறகு நம்ம மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை அறத்தை பேசலாம், தப்பே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்தை நோக்கி தமிழ்நாடு வந்திருக்கு. முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்றது எங்களை பார்த்து பொறாமையடைங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவை அடைந்து விட்டோம், எங்கள் மாணவர்களுக்கு கல்லூரியும் பள்ளிக்கூடம் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய மொழியை, தாய்மொழியை நாங்கள் விட்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா நாங்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறதுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொண்டோம். கலாச்சார பண்பாடு ரீதியாக எங்கள் நிலத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறதுக்காக எங்கள் மொழியை நாங்கள் பாதுகாக்கிற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாரு. நீங்கள் தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி தமிழ் தொடருது அப்படிங்கிறது இது பெரிய இஷ்யூவா மாறும். ரைட். இப்போ இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து வந்துட்டு முந்தானத்து வந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருந்தாங்க. நேற்று தமிழிசை அவர்கள் அனுமதியே இல்லாமல் போயிட்டு கலவரம் பண்ணாங்க பார்த்தோம். இப்போ வந்துட்டு நேற்று வெளியான வீடியோக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு வந்துட்டு கையெழுத்து போடும் வலுக்கட்டாயமாக எழுத்து போட வச்சிருக்காங்க, பிஸ்கெட்டு கொடுத்து கையெழுத்து போட வச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையான்னு கேட்குறேன். பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களை கையில் பிடிச்சி இழுத்துக்கணும். வந்து நீங்கள் மும்மொழி கொள்கைக்கு எப்படி கையெழுத்து போட சொல்லலாம்? நியாயப்படி அண்ணாமலை வழக்கு போட்டால் உள்ளே பிடிச்சி போடணும். எவன் அந்த அந்த 9th பசங்களை பிடிச்சி கவர்மெண்ட் பஸ் ஸ்கூல் பசங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஈவ்டீசிங் மாதிரி அது. ஏன்னா நீ யாருன்னே அவனுக்கு தெரியாது, உன் கொள்கைன்னு அவனுக்கு ஏற்றுக்கல. அவன் தமிழ் இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் ஸ்கூலுக்கு வெளியே நின்று பிடிச்சி பசங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, நீ அது மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு கார்டு போட்டிருந்தாங்க. திருப்பியும் அமித்ஷா வந்ததுக்கு நம்ம அவர் பேர் என்ன சந்தான பாரதி ஃபோட்டோவை போட்டு வருக வருகன்னு போட்டிருந்தாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்த லட்சணமே இவ்வளோதான். சந்தான பாரதியை வச்சு இவங்க 10 கூட்ட தேர்தல் பிரச்சாரமே கூட பண்ணுவானுங்க. நீங்க அந்த லட்சத்துல இருக்காங்க. நீ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை பிடிச்சி இழுத்து டார்ச்சர். அமித்ஷா இன்னைக்கு லீவு, சந்தான பாரதி வச்சு ஓட்டி அமித்ஷாவே சொல்லுவார், எப்பா என் தம்பி எங்க இருக்காரு, அவரை வச்சு நீங்க டிராவல் பண்ணிக்க, ஏதாவது ப்ராஜெக்ட் திறப்புலா பண்ணிக்க பாரு. அந்த லட்சத்துல அவனுக்கு இருக்கானுங்க. இவனு உண்மையிலே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை யாராவது பிடிச்சி இழுத்தானு பார்த்தீங்களா, அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. இவங்க மேல எல்லாத்தையும் வழக்கு போடணும். இது மிகப்பெரிய தப்பு. இது பசங்களுக்கோ நான் ஒரு மாநிலம் வளர்ந்துருக்கு, அது ஏன் வளர்ந்துருக்கு, எதுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் கொடுக்கலாம். திரும்ப 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 பிடிஆர் போட்டு அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காரு. நான் உண்மையிலே அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன், நீ உண்மையிலேயே மானஸ்தனா இருந்தா, உனக்கு வந்து உண்மையிலேயே வந்து யோகியா இருந்தா, பிடிஆர் ஒயர் வீடியோவில் பேசியிருக்காரு இல்லையா, அது கீழே இருக்க கமெண்ட்டை போய் நீ படிச்சுப்பார். அந்த கமெண்ட்டில் இதை புகழ்ந்து இதை சரிங்கன்னு பேசக்கூடிய 99% நார்த் இந்தியன்காரன் தான். பஞ்சாபில் இருக்கான், பாஜக ஓட்டு போட்டவனா இருக்கான், உத்தரப்பிரதேசில் இருக்கான், பீகாரில் இருக்கான். ஆமாம் நான் பாஜக ஓட்டு போட தான் சொல்கிறான். இது இப்போ மட்டும் கிடையாது, எல்லாரும் இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் பிடிஆர் பேசும்போது கீழே போய் நார்த் இந்தியாவிலேருந்து என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு நான் பார்ப்பேன். அப்படியே அழுவாங்க, இது மாதிரி ஒரு அமைச்சர் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு, இது மாதிரியான ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இல்லையேன்னு. தமிழ்நாடு பெருசுதான், புகழ்ந்து எழுதிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ பிடிஆர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திராவிட இயக்க அரசியலினுடைய முகம், இந்த சோசியல் ஜஸ்டிஸினுடைய ஒத்தை குரல். படித்து இங்கிலீஷ் பேசுகிறவன், கெத்தாக ஆர்கியூ பண்ணுறவன் எல்லாம் பாப்பான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளேருந்து ஒரு ஆள் போய் அடித்து நொறுக்கிறாருல, அவர் அடித்து நொறுக்கிறது என்ன அப்படிங்கிற இந்த 100 ஆண்டாள் அரசியல். அவங்க தாத்தா பிடி ராஜன் வந்து நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர். அவர்
முதல்ல 1920 தேர்தல் நடக்கும்போது அவங்க தாத்தா ஜெயிச்சு வர்றாரு. மதுரையில் அதிகமாக வாக்கு வாங்கி நீதி கட்சியில் அதிகமாக வாக்கு வாங்கி ஜெயிச்சது அவங்க தான். மிக முக்கியமான ஒரு தலைவர், இடைக்கால முதலமைச்சராக இருந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள். குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாச்சு பார்த்தீங்களா, அதில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது வந்து பிடிஆரோட தாத்தா. ஸோ அந்த பாரம்பரியத்தில் ஒருத்தர் வந்து நின்று பேசுறாரு, உலகமே ஏற்றுக்குது, வட இந்தியாவில் இருக்க எல்லாம் ஏற்றுக்கிறான், அண்ணாமலை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். உன்னுடைய நோக்கம் என்ன? நான் நீ இப்போ இங்கிலீஷ் படிச்சல, என்ன கெட்டு போயிட்ட நீ ஐபிஎஸ் படிச்சு தானே பாஸ் பண்ணி தானே போயிருக்க? அது ஒரு டவுட் இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா தம்பி? அதுக்கு வேற ஒரு தனியாக ஆய்வு பண்ணணும். ஹிந்தி படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. ஒன்று, எக்கனாமிக்கலாக தேர் இஸ் நோ பெனிஃபிட்ஸ், அதில் கிடையவே கிடையாது. நான் அழுத்தமாக சொல்கிறேன். அதே சமயத்தில் கலாச்சார பண்பாட்டு ரீதியாக ஒரு கலாச்சாரம் என் மீது திணிக்கப்படுது. அந்த திணிப்பு கலாச்சாரத்தை நான் ஏற்றுக்க முடியாது. நான் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டதால என் மேலே எந்த கலாச்சாரம் திணிக்கலாம் படலை. நான் ஒரு பயன்பாட்டு மொழியாக மட்டும்தான் அதை பார்க்குறேன். ஆனால் நீ ஹிந்திங்கிற பேரில் சமஸ்கிருதத்தை கொண்டு வர்ற, சமஸ்கிருதத்துங்கிற பேரில் ஆரிய பார்ப்பன வைதீக கொள்கையை என் மேலே திணிக்கிறேன். ஆரிய பார்ப்பன வைதீக கொள்கை அப்படிங்கிறது மக்களுக்கு இடையில சமத்துவம் இல்லாத ஒரு கொள்கையை நீ என் மேலே திணிக்க பார்க்குற. அதை ஒருபோதும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ என் மேலே மொழியை மட்டும் திணிக்கலை, மொழியினூடாக ஒரு பெரிய கலாச்சார ஆதிக்கத்தை, ஒரு பேரினவாதத்தை நீ என் மீது செலுத்த முயற்சி பண்ற. அதை நான் ஏற்றுக்கவே முடியாது. இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு, தமிழ்நாடு முதலமைச்சரோட ஸ்டாண்டு, துணை முதல்வரோட ஸ்டாண்டு. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க, எங்கள் வளர்ச்சி உங்களுக்கு பொறுக்க முடியல, எங்கள் மாணவர்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அந்த கையெழுத்து இலக்கத்தில் வந்து முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கையெழுத்து போறாரு. அவரை வந்துட்டு அதிமுக வந்து நீக்கிருக்காங்க, உடனடியாக நீக்கிருக்காங்க. அப்போ இதுல எல்லா கட்சியுமே வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்துட்டு பிஜேபி எப்படி டேக்கிள் பண்ணு நினைக்கிறீங்க? மும்மொழி கொள்கைக்கு எதிராக எல்லாரும் இருக்கிறாங்க எக்ஸப்ட் பாஜக. இதில் வந்து பாஜக வெளிப்படையாக வந்து சொல்லிருச்சு, ஆமாம் நான் வந்து இந்தியை படிக்கணும் அப்படிங்கிற ஆதரவுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஓர்மையை வந்து வரவேற்கணும். இப்போ வந்து 45 கட்சிகளை சிஎம் கூப்பிட்டாங்க, 40 கட்சி வந்துட்டாங்க. நாம் தமிழரும் அவங்க பாஜகவும் ரெண்டும் ஒரே கட்சி. அவங்க 2 பேர் மட்டும் வரல. ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேருக்கு ஒரே கொள்கை தான் மத ரீதியாக. தமிழ் தீம் பார்ட்னர்ஸ், அது அவங்க தான் சொன்னது. மொழி ரீதியாக வெளிப்படையாக சீமானால் சொல்ல முடியாது. தமிழ்னு பேசி தான் நம்ம அரசியல் பண்ணியிருக்கோம். அதனால் இந்தியை எதிர்க்க முடியாமல் வேறு ரூட்டில் கண்ணாபிரான் பேசி பாதி பேசி விட்டுருக்காரு. அது அவரை கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போது இவங்க இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முகாமாக நிற்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எஃபர்ட்ஸில் அது நிற்கிது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதை பார்க்குறக்கே. இப்போ எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏஸும் ஜெயிக்காதவங்க கூட அந்த இடத்துல வந்து உட்காந்து எல்லா கட்சி தலைவர்களாக வந்து ஒரு சிஎம் போட்டிருக்க ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு அதுக்கு அட்வைஸும் கொடுக்குறாங்க. சார் இப்படி பண்ணலாம், இப்படி திருத்தம் பண்ணலாம். அதை உடனே நோட் பண்ணிக்கிறாங்க. அது உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சாயங்காலம் அறிக்கையிலே வந்து இப்போ ஜெயக்குமார் சொல்கிறதையோ இல்லை அன்புமணி அவர்கள் சொல்கிறதையோ உடனே ஏற்றுக்கிட்டு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ இதுதான் ஒரு தமிழ்நாட்டினுடைய நாகரீக அரசியல் போக்கு. இந்த நாகரீக அரசியல் போக்கு இவங்களுக்கு பிடிக்கல. இப்போ அதிமுக ஏற்றுக்குது, அதிமுகவில் தான் அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுல்ல, ஜெயக்குமார் வந்து உட்காந்து பேசுகிறாருல்ல, இது தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாற்றுது, ரொம்ப ப்ரொக்ரெசிவாக மாற்றுது. இதெல்லாம் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாஜக வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறாங்களே, களத்தில் இறங்குறாங்க, மாணவர்கள் போயிட்டு வலுக்கட்டாமல் இழுத்தாலும் அவங்ககிட்ட போய் கொண்டு போய் அந்த விஷயத்தை சேர்த்துறாங்கன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லை? அது அதில் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் அந்த சின்ன பசங்கள் நீங்கள் சட்டையை பிடிச்செல்லாம் இருக்கிறாங்க, அந்த பையன் சிரிச்சிட்டே ஓடுறான், சுத்த லூஸாக இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் தலைகீழாக இன்னும் தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் தமிழ்னு பேசினா வேணாலும் ஓட்டு கிடைக்குமே தவிர தமிழுக்கு எதிராக இந்தின்னு பேசி தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க ஓட்டு வாங்க முடியாது. பட் இந்த பிரச்சனையால் பிஜேபி வந்து ஆக்டிவாகவே செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லையே. அண்ணாமலை அப்படி இருந்தால் தானே கட்சி தலைவர் போஸ்ட்டை பாதுகாத்துக்க முடியும். அவருக்கு ஏதாவது ஒன்று ஸ்கோர் பண்ணாங்கல்ல. அவர் ஹவுக்கெல்லாம் எடுத்து அடித்தார், அது காமெடியாக போய் முடிஞ்சிருச்சு. எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு, இந்த பக்கம் சீமான் எதையாவது கிறுக்குத்தனமாக பேசி அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு. இப்போ நாம் என்ன பண்ணுறது? இப்போ வந்து இது எப்படி ஸ்கோர் பண்ணுறது? அப்போ வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறக்கா. ரெண்டாவது, பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கணும். அமித்ஷா வந்திருக்கிற நேரத்தில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும். இந்த அட்டென்ஷன் கிரியேட் ஆனால் தானே அவர் ஒரு தலைவராக எஸ்டாப்ளிஷ். தலைவர் 20 லட்சம் கையெழுத்து. பாருங்க தலைவர், நமக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, நமக்கு 20 லட்சம் கையெழுத்து இருக்குது, 50 லட்சம் கையெழுத்து இருக்குது. அவர் வச்சுருப்பாரு, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு ஓட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க, தனியாருன்னு ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு. ரெண்டாவது, கண்டிப்பாக அவருக்கு சந்தான பாரதி படத்தை அனுப்பிச்சிருப்பாங்க, அதில் ரொம்ப அப்செட்டாக தான் இருப்பார். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து காமெடி பண்ணுறாரு, நீங்கள் இதில் வேறு மோசமாக காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். தன்னை ஸ்கோர் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு, அது ஃபெயிலியர் தான். அது அவர் ஒர்க் அவுட் ஆகாது. இறுதியாக தமிழுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையை திணிச்சு தமிழ் மொழியும் ஆங்கிலத்தையும் ஒழிக்கிறது பார்க்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு பேலன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை பார்க்கும்போது தான் நமக்கு வேடிக்கையாக இருக்குது. அது வந்து இந்த டபுள் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க.
இது வந்து காலங்காலமாக பாஜக செய்யும். அதாவது இதையும் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், அதையும் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அஜெண்டா வேறு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் போய் தமிழை புகழ்ந்து பேசுகிறவங்க, காசியில் போய் தமிழுக்கு நாங்கள் வந்து மாநாடு நடத்துகிறோம்பாங்க, சிவபெருமானுடைய உடுக்கியிலிருந்து தமிழும் சமஸ்கிருதம் வந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தமிழை வந்து சாகடிக்கிறதுக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க. இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். இப்போ நாங்கள் தான் இந்துக்களின் தலைவர்கள், இந்துக்களை பாதுகாக்க வந்தோம் அப்படிம்பாங்க. ஆனால் ரிசர்வேஷனுக்கு எதிராக இருப்பாங்க. இந்து மாணவர்களே நீங்கள் ஒன்று சேருங்கள், நமக்கு எதிராக இஸ்லாமியர்கள் சதி பண்ணுறாங்கலாம் பேசுவாங்க. ஆனால் இந்து மாணவர்களுக்கு போகக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை குறைச்சிருவாங்க. ஓபிசி ரிசர்வேஷனை கட் பண்ணுவாங்க. ஓபிசி ரிசர்வேஷனை கட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட இந்துக்கள் நாமெல்லாம் ஒன்று, நாம் தேசமாக ஒன்று இருக்கணும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்கிறது எல்லாருமே இந்து மக்களுக்கு எதிராகவும் இந்த தேசத்துக்கு எதிராக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்கும். இந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து எல் முருகன் அவரை வந்து பாருங்கள், நாங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு அருந்ததியரை ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக அரசு. அந்த மக்கள் அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தி கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்த்தது திமுக அரசு. பட் அது எந்த இடத்துலையும் கிளைம் பண்ணிக்கிட்டு கிடையாது பெருசாக. ஆனால் இவங்க நாங்கள் வந்த உடனே வந்து ஒரு தலித்தை வந்து ஒரு கட்சி தலைவர் ஆக்கியிருக்கிறோம், ஒரு தலித்தை வந்து ஒரு பழங்குடியின சமூகத்தில் வந்து நாங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம், இந்த பெருமைகளை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பழங்குடியின சமூகத்துக்கு ஒதுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை ஏன் குறைக்கிறீங்க? அவங்களுடைய வளர்ச்சிக்கான நிதியை குறைச்சிருவாங்க. அந்த சமூக மேம்பாட்டுக்கு ஸ்காலர்ஷிப் நீ வேணால் ரிசர்வேஷன் அதிகப்படுத்து, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொண்டு வா. அந்த மக்கள் நான் இந்துவே இல்லைன்னு போராடிட்டு இருக்கான். எங்கள் ஒரிசா மகாராஷ்டிராவில் போடிக்கிட்டு இருக்கு, பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண போகிற? அது இல்லை, அதுக்கு ஏற்றுக்க மாட்டேன். அப்போது ஒரு அடையாள அரசியல், ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக ஒரு அடையாள அரசியல், ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிட்டு அந்த அடையாளத்தை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த அடையாளத்துக்கு நேர் எதிராக செயல்படுறது தான் இவங்க கேட்டால் நீங்கள் தமிழை படிங்க, எல்லாரும் தமிழ் ஆரம்ப கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் தான் சொல்கிறோம்பாங்க. அப்புறம் எதுக்கு ஹிந்தி வருது? அதான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எல்லாரும் தமிழில் இன்ஜினியரிங் படிங்க அப்படிம்பாங்க, அப்புறம் எதுக்கு ஹிந்தி உள்ள வருது? இந்த டபுள் ஸ்டாண்டர்டான ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்குது. அது ஒரு போலித்தனமானது, அது ஒரு ஃபாசிசத்தினுடைய முகம் தான். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.